ஒரு ஆறி போன ஃப்ரைடே விலாக் பார்க்கலாமா? காலையில முதல்ல முட்டையை பாயில் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலாவும் போட்டுட்டு பிளைன் பரோட்டா மேல மசாலாவும் முட்டையும் சேர்த்து வச்சு பஃபுக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஏர் ஃப்ரையர்ல வச்சு எடுத்தாச்சு. ரெசிபி இதுக்கு முந்தின விலாக்ல இருக்கு. அகதியாவுக்கு கொடுத்து விட வாட்டர்மெலன் கட் பண்ணி சேர்த்தாச்சு. முட்டை அவிக்க வச்சப்பவே கூட 2 காடை முட்டையும் சேர்த்து பாயில் பண்ணி இதுல வச்சிருக்கேன். கூட கொஞ்சமா கிரேப்ஸும் வச்சுட்டு நாம பண்ண பஃப் பரோட்டாயும் வச்சு 3 பிள்ளைங்களையும் அனுப்பி விட்டாச்சு. அடுத்ததா ஃப்ரைடேல சோ இன்னைக்கு பிரியாணி தான் செய்ய போறேன். வெங்காயம் தக்காளி வதக்கி பச்சை மிளகாயும் சேர்த்து இஞ்சி பூண்டும் கூட சேர்த்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நேத்து நைட்டே சிக்கன்ல பொரிக்கிறதுக்கு சேர்க்கறது மாதிரி மசாலா சேர்த்து வச்சிருந்தேன். இப்படி சேர்க்கறதுனால உள்ளாடி மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். இது கூட சான் மசாலாவும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நான் 1க்கு 1.25 அளவு தண்ணி சேர்த்துப்பேன். அரிசி கொஞ்சம் முங்குற அளவுக்கு வந்ததும் திரும்ப தம் போட எடுத்துடணும். பிரியாணி நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. ரெசிபி வேணும்னா கேளுங்க. இது கூட கேரட் வெங்காயம் குக்கும்பர் தக்காளி பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கி சேர்த்து அப்படியே மூடிக்குவேன். வேற ஒரு பாக்ஸ்ல தனியா தயிரை பேக் பண்ணுவேன். சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் உப்பும் இந்த தயிரும் சேர்த்தா தயிர் பச்சடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். அப்படியே சமையலை முடிச்ச கையோட எல்லாரையும் அனுப்பி வச்சாச்சு. பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.